இன்று மிக முக்கிய 2 செய்திகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். 2 செய்திகள் அல்ல, அதாவது ஒரு தீர்ப்பு. சென்னை மகிழா நீதிமன்றம் அறிவித்த அந்த தீர்ப்பு குறித்து மிக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பு குறித்து தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இந்த காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்று திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலங்களவை உறுப்பினர்களை 3 பேரை அறிவிச்சிருக்காங்க. அதுல மூத்த வழக்கறிஞர் வில்சன் சார் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதங்களை எடுத்துரைக்கக்கூடியவர். மற்றொருவர் சேலத்தை சேர்ந்த, சேலம் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த வீரபாண்டியர் அவர்களுடன் அரசியல் பயின்ற சிறந்த ஒரு நல்ல அருமையான மனிதர். எங்களுக்கெல்லாம் கூட வழிகாட்டியாக இருந்து அவரோட நாங்களும் பயணிச்சிருக்கிறோம். அவருடைய வழிகாட்டுதல்ல நானும் அரசியல் செய்திருக்கிறேன். அண்ணன் SR சிவலிங்கம் அவர்கள் மற்றும் கவிஞர் சல்மா அக்கா அவர்கள், அவங்களும் ஒரு சிறந்த ஒரு பெண்ணியவாதி, பெண்களுக்காக குரல் கொடுக்க போகக்கூடியவர். இன்று 3 பேரும் இனிமே மாநிலங்களவையில தமிழ் நம்ம மக்களோட குரலாக ஒலிப்பாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்னொன்னு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் நடிகருமாகிய கமல்ஹாசன் சார் அவர்களுக்கும் மாநிலங்கள் உறுப்பினர் பதவி திமுக சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போ காணொளிக்குள்ள போவோம். இந்த காணொளி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. ஞானசேகரன் மீது மொத்தம் 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த 11 பிரிவுகளுமே சாட்சிகள் ஆதாரங்கள் விசாரிக்கப்பட்டு குற்றம் உறுதி செய்யப்பட்டது. இது குறித்து தான் நம்ம உண்மையிலேயே 5 மாசத்துல இப்படி இவ்வளவு விரைந்து நடவடிக்கை எடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்குன்னா இதுதான் முதல்ல இவ்வளவு குறுகிய காலத்துல தீர்ப்பு வழங்கினது. அதனாலதான் இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக நம்ம கருதுறோம். தீர்ப்பு குறித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வச்சிருக்காரு. என்னன்னாக்க, நீதிமன்ற நடவடிக்கைக்கெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முத்திரை குத்திக்கிறாரு என்று சொல்லி அவர் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கழக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் இந்த வழக்கு கூண்டில் ஏற்றப்பட்டு அந்த சார் யார் என்று கண்டுபிடிச்சு கூண்டில் அடைக்கப்படும் அந்த டைலாக்க பேசியிருக்காரு. இந்த டைலாக் ஏற்கனவே கேட்டதான். ஒரு டைலாக் சொல்லுவாங்க சினிமாவெல்லாம் கூட, நான் போட்ட பிட்டு எனக்கே வா என்று ஒரு டைலாக் சொல்லுவாங்க. நம்ம முதல்வர் அவர்கள் ஏற்கனவே 2021 தேர்தல் பிரச்சாரத்துல இதே டைலாக்க கூட காப்பி அடிச்சு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் பாலியல் வழக்குல இருக்கிற குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும் என்று பேசினத அப்படியே வார்த்தை மாறாமல் எழுத்து மாறாமல் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா அவர் பேசினதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. என்னன்னாக்கா, பாலியல் வழக்குல அந்த குற்றவாளிகள் என்னென்ன குற்றம் செஞ்சிருக்காங்கன்னு, அதாவது வழக்குக்கு FIR ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே ஆதாரங்கள்லாம் வெளியில வந்துருச்சு. குற்றவாளிகள் யார் யார் என்ற ஆதாரத்தோட வெளியில வந்துருச்சு. ஆனா ஞானசேகரன் வழக்கு அப்படி இல்லை. இது வரைக்கும் ஞானசேகரனை தவிர்த்து வேற யாரும் இவங்கதான் குற்றாளி, அந்த யார் சார் சொன்னவங்க நீதிமன்றத்துல தங்களையும் இணைத்து கொண்டு கூட இந்த வழக்கை நடத்திக்கிட்டு சாட்சிகளை கொண்டுட்டு போய் ஒப்படைச்சிருந்திருக்கலாம். ஆனா சொன்னவங்க இது வரைக்கும் யாரையுமே அடையாளம் காட்டல. இப்ப நாம ஏன் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு கேஸ் 5 மாசத்துல முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். எப்படி இந்த கேஸ் போன போக்கு எப்படி என்று அந்த வழக்கு குறித்து நாம பேச போறோம். எப்படி முதல்வர் தன்னுடைய அரசுக்கு கிடைத்த வெற்றியாக அவர் எப்படி கிளைம் பண்ணிக்கிறாருன்னு அது குறித்தும் பார்க்க போறோம். வழக்கு போன தன்மை எப்படி என்று பார்க்கலாம். டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி சென்னையில் 19 வயசு பெண் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டதாக முதல் புகார் போனது டிசம்பர் 23. கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியில் ஞானசேகரனை கைது செய்யறாங்க. எப்போ? டிசம்பர் 24. டிசம்பர் 28 அன்னைக்கு
பாலியல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடிய வழக்கில் உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்குது. ஜனவரி 5ஆம் தேதி கைதான ஞானசேகரனை குண்டர் சட்டத்துல அடைக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல். ஞானசேகரனுக்கு எதிராக மார்ச் 7 வழக்கு விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு மாற்றம். ஃபர்ஸ்ட் சைதாப்பேட்டையில பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க, நடுவர் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க. மார்ச் 7ஆம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு வழக்கு மாத்துறாங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு என கூறி தன்னை விடுவிக்கும்படி ஞானசேகரன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யறாங்க. அன்றைய தினமே குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணப்படுகிறது. ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த டீட்டெயில்ஸ் கூகுள் போய் சர்ச் பண்ணி பார்த்தாக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அதை சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ நாம என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப பதில் சொல்ல போறோம். என்னன்னாக்க நீதிமன்ற நடைமுறையை கூட முதல்வர் ஸ்டாலின் முத்திரை பத்தி குத்துறாரு, அவரு கிளைம் பண்றாரு என்ற அந்த வார்த்தைக்கு இப்ப நம்ம பதில் சொல்ல போறோம். ஏன் அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு என்று பார்த்தோம்னா, நீதிமன்றத்துல பெரும்பாலும் வழக்குகள் போனாக்க அந்த வழக்கு நடக்கும் 10-15 வருஷம் நடக்கும். தீர்ப்பு வரத்துக்கு அதுக்குள்ள குற்றவாளி ஜாமீன்ல அவன் மீண்டும் குற்றம் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா சந்தோஷமும் ஜாலியா இருந்துட்டு இருப்பான். தப்பு பண்ணிவிட்டு ஜாமீன்ல ஜாலியா இருந்துட்டு இருப்பான், தப்பே செய்யாத மாதிரி இருப்பான். இதனால என்ன ஆகும்னாக்க குற்றவாளிகளுக்கு யாருக்குமே என்ன இந்த கேஸ்ல உள்ள போனா 15 நாளையில வெளியில வந்துடலாம் அப்படின்ற ஒரு துணிச்சல்ல எல்லா குற்றமும் பண்ணிட்டு இருக்காங்க குற்றவாளிகள். ஆனால் இந்த வழக்குல உள்ள போட்டதோட சரி ஜாமீன்ல வரவே இல்லை. உடனே விசாரிச்சு உடனே 5 மாசத்துல தீர்ப்பு வழங்கியாச்சு. இதை எப்படி முதல்வர் நீதிமன்ற நடவடிக்கைக்கு முதல்வர் எப்படி தன்னால தான் எப்படி அவர் கிரெடிட் எடுத்துக்கிறாரு என்று பார்த்தோம்னா, இதுல முதல்வர் போலீஸ் விசாரணை, போலீஸ் பார்த்து ஒரு வழக்கை எவ்வளவு தாமதம் வேணாலும் பண்ணலாம். அதாவது அம்மையார் ஜெயலலிதா வழக்கு எடுத்துக்கலாமே, ஏறக்குறைய 20 ஆண்டுகள் நடந்தது. 20 ஆண்டுகள் நடந்து அந்த அம்மா பவர்ல இருக்கிறதுனால வாய்தான்னு வாங்கிட்டே போய், ஏன் இந்த இது எங்களுக்கு புரியல, மீனிங் புரியல, தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வருட கணக்கா இழுத்தாங்க. இப்படியெல்லாம் நொண்டி காரணங்களை, இல்லாத காரணத்தை கொண்டுட்டு உருவாக்கி தள்ளி போட்டு 20 வருஷம் இழுத்தாங்க. அப்படிலாம் நீடிச்சது. இப்போ இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல 6.5 வருஷம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. இப்படியெல்லாம் நடந்தாங்க. ஏன் இவ்வளவு தாமதமாகுதுனாக்க, இப்போ எஃப்ஐஆர் முதல்ல ஃபைல் பண்றோம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணனதுக்கு அப்புறம் தான் குற்றவாளியை கைது பண்ணி உள்ள தள்ளுவாங்க. உள்ள தள்ளனதுக்கு அப்புறம் போலீஸ்ங்க சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணணும். அது தாக்கல் பண்றது 90 நாளைக்குள்ள தாக்கல் பண்ணி ஆகணும் காவலர்கள். சார்ஜ் ஷீட்னா என்னன்னாக்க, இந்த எஃப்ஐஆர்ல ஒரு சில பேர்கள் விடுபடப்பட்டு இருக்கும், அல்லது ஒரு சில வழக்குகள் போடப்பட்டாம அந்த செக்ஷன் போடப்படாமல் இருக்கும். அது கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா தான் குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணும்போது தான் மேலும் விசாரணை பண்ணி அவன் இன்னும் வேற என்னென்ன குற்றங்கள் செஞ்சிருக்கிறான்னு கண்டுபிடிச்சு மேலும் வழக்குகள் தொடுப்பாங்க. அதுக்கு தான் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்றது. அந்த சார்ஜ் ஷீட் 90 நாளைக்குள்ள தாக்கல் பண்ணணும் என்பது விதிமுறை. அப்படி 90 நாளைக்குள்ள தாக்கல் பண்ணலைனாக்க அந்த குற்றவாளிய ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் ஜாமீன்ல விட்டுருவாங்க. இந்த வழக்குல என்ன பண்ணாங்கன்னாக்க, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அறிவிச்சாரு, 60 நாள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு விரைந்து நடத்தி தீர்ப்பு வழங்கப்படும் என்று. அப்போ சொன்ன மாதிரி 60 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவதற்கு என்ன சொல்லி காவலர்கள் நாள் கடத்துவாங்கனாக்க, சாட்சிகளை கூட்டிட்டு வரணும், ஆதாரம் திரட்ட இன்னும் எனக்கு கால அவகாசம் வேணும், இப்படி எல்லாம் டைம் கேட்டு காவலர்கள் நாள் கடத்துவாங்க. சில டைம்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாதவே விட்டுருவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு கேஸும் ரொம்ப இழுத்துட்டு போகும். இது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகுதான் விசாரணையே போகும்.
இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு போலீஸ்க்கு ஆதாரங்கள் கிடைச்சதுன்னா அடிஷனல் சீட்டும் தாக்கல் பண்ணலாம். அடிஷனல் சீட்டு தாக்கல் பண்ணி ஒருவேளை 90 நாளைக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாத விட்டா, நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜாமீன் கொடுத்துருவாங்கன்னு. ஒரு சில முக்கியமான கேஸ்களுக்கு, அதாவது இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் போன்ற இந்த மாதிரி கேஸ்களுக்கு இதே கிடையாது, ஜாமீனே கிடையாது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலைன்னாலும் ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் இந்த வழக்கு இப்ப வந்து இவ்வளவு விரைந்து நடத்துனதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு தீர்ப்பு 5 மாசத்துல வந்ததே கிடையாது. இவ்வளவு சீக்கிரம் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? எப்படி ஏன் முதல்வர் வந்து தன் ஆட்சியினாலதான் வந்ததுன்னு சொல்றாருன்னு அதுக்கான காரணத்தை தான் நம்ம சொல்லிட்டோம். அப்படி வழக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அதுக்கு பிறகுதான் முதல் விசாரணை தொடங்குது. தொடங்கினதுக்கு பிறகு அடுத்தது வந்து அரசு வழக்கறிஞர் வந்து அங்க வாதத்தை வைக்கும். அரசு வழக்கறிஞர் எதிர்கட்சி தரப்பா இப்ப நானே சொன்னேன், ஞானசேகரன் வந்து போதிய ஆதாரங்கள் இல்லாதனால தள்ளுபடி செய்ய சொல்லி மனு தாக்கல் செஞ்ச தேதியை கூட இப்ப உங்களுக்கு நான் சொன்னேன். அப்படியே செய்யும்போது அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் இல்ல இதுக்கு போதிய ஆதாரங்கள் இருக்கு என்று உரிய ஆதாரங்களை கொண்டுட்டு போய் நீதிபதிகள்கிட்ட கொடுக்கணும். நீதிபதிகள்கிட்ட கொடுக்கணும்னா கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ்காரங்க அதுக்கு உண்டான ஆதாரங்களை எல்லாத்தையும் அவங்க கேட்கும் போதெல்லாம் ஆதாரங்களை கொண்டுட்டு போய் கொடுக்கணும். சாட்சிகளை உரிய நேரத்துல கொண்டுட்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கணும். சில டைம்ல போலீஸ் வந்து இந்த கேஸ வந்து தாமதப்படுத்தணும்னு நினைச்சாங்களாக்க, சாட்சி பெண்கள் இல்லைங்க, வெளியூர்ல இருக்காங்க, அவங்க பிசினஸ் மேனு, அவங்களெல்லாம் இந்த நேரத்துக்கு வர முடியாது, இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்துட்டாங்க, மனைவி உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி காரணங்களை சொல்லி வழக்கை தள்ளி போட முடியும். போலீஸ் நினைச்சா, அரசு வழக்கறிஞர் நினைச்சா இந்த மாதிரிலாம் காரணத்தை தள்ளி போட்டு இப்படிதான் வந்து கேஸ் வந்து நீண்ட நாட்கள் இழுக்கிறது. கோர்ட்டுக்கு போகணும்னாவே இந்த ஏழை எளிய மக்கள் தயங்குவாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டா அது 10-15 வருஷம் நடக்கும், தீர்ப்பு வர தாமதமாகும் என்று சொல்லி தயங்குவாங்க. அப்படி இல்லாம தீர்ப்பு இந்த மாதிரி முதல்வர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. காவல்துறை மீட்டிங் போடும்போது ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, குற்றங்கள் காவல்துறை வந்துட்டு குற்றவாளிகளை தண்டிக்கிறது மட்டும் காவலர்களோட வேலை இல்லை, குற்றமே நடக்காம செய்யறது தான் காவலர்களுடைய வேலை என்று ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒண்ணு குற்றமே நடக்காம தடுக்கணும், அப்படி குற்றம் நடந்தாலும் உடனே அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படணும், அதற்குண்டான நடவடிக்கையை காவலர்கள் எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டத்திலையும் முதலமைச்சர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அதே போலதான் இந்த கேஸ் போகின்ற போக்கையும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வந்து குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது என்பதுல உறுதியா இருக்காரு. முதல்வரோட வலியுறுத்தலின்படி காவல்துறை வந்து சாட்சியும் ஆதாரங்களையும் சரியாக கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணது. அது அரசு வழக்கறிஞர்கள் காலம் தாழ்த்தாமல் எடுத்து வாதாடி, இப்ப நீதிபதிக்கு தேவை என்ன, சாட்சியும் ஆதாரங்களும் சரியா சப்மிட் பண்ணிட்டாக்க அவங்க நீதியை வழங்கிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான் நீதிபதிக்கு வேணும். அவங்களுக்கு தேவையான சாட்சி ஆதாரங்களை கொடுத்துட்டாங்க, குற்றவாளி என்று இன்று அறிவிச்சிட்டாங்க. இப்ப ஜூன் 2ஆம் தேதி தான் இந்த குற்றவாளிக்குரிய தண்டனை என்ன என்று அறிவிப்பாங்க. இதனாலதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த தீர்ப்புக்கு திராவிட மாடல் அரசு எடுத்த நடவடிக்கை தான் காரணம் என்று அதனாலதான் அவர் சொல்றாரு. இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்ட இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யணும்னு ஒரு குற்றவாளி நினைச்சானாலும் இந்த தீர்ப்பை மனசுல வச்சுட்டு உடனே, ஏன்னா 10-15 வருஷம் தள்ளி போட முடியும், தீர்ப்பு தாமதமாகணும் போது ஈஸியா ஒவ்வொருத்தரும் குற்றத்தை செஞ்சுட்டு தப்பிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ தீர்ப்புகள் உடனே அறிவிக்கப்படும் என்று ஒரு சூழல் இருக்கும்போது அப்போ குற்றம் செய்ய யாருமே தயங்குவாங்க, பயப்படுவாங்க. இனிமே குற்றம் நடக்காம இருக்கும், நீதி உடனே பெண்களுக்கு கிடைக்கும், பெண்களும் வந்து அச்சமின்றி ரோட்ல போலாம். அப்படி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து உருவாக்கி இருக்காரு. தப்பு செய்ய ஒவ்வொருத்தரும் வந்து பயப்படுவாங்க, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காரு. இப்போ நம்ம மகளிர் நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி அவர்கள் அற்புதமான ஒரு தீர்ப்பு, குற்றவாளி ஞானசேகரன் தான் என்று சொல்லியிருக்காரு. ஞானசேகரன் கூட சொல்லியிருக்காரு,
தீர்ப்பு வழங்கும் போது எனக்கு வயசான தாய் இருக்காங்க, எங்க மனைவி இருக்காங்கன்னு சொன்னாக்கா அவங்க மேல இறக்கப்பட மாட்டாங்கன்ட்டு வயசானவங்கள தொடங்கி இழுத்துக்கிட்டாரு. வயசான தாய் இருக்காங்க, அதனால எனக்கு தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. இந்த ஞானசேகரனுக்கு தப்பு செய்யும் போதெல்லாம் வயசான அம்மா இருக்கிறது அப்பெல்லாம் தெரியாதா? இப்பதான் வந்துட்டு வயசான அம்மா இருக்கிறது தெரியுமா? இப்போ இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் யார் அந்த சார்னு கேட்டுட்டு இருக்காரு. நீங்க இந்த நிகழ்வு நடக்கும்போது ஏரோப்ளேன் மோடுல இருந்தது, அதனால எந்த கால் வந்தாலும் போனாலும் தெரியாது, அறிக்கை எடுத்து பார்க்கும்போது கூட டயல் லிஸ்ட் எடுக்கும்போது கூட தெரியாது என்று காவலர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் இவர் யார் அந்த சார்னு கேட்கிறாரு. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் இவர்தான் அந்த நபர் என்று உங்களால காட்ட முடிஞ்சா, இது வரைக்கும் எந்த எதிர்கட்சிகளும் சொல்லல இவங்கதான் அந்த ஆதாரம் என்று. ஆனாலும் இந்த வழக்குல திமுக மறைக்குது என்று சொல்லி கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல அரசியல் பண்ணாங்க, மக்கள் மத்தியில அரசியல் பண்ணாங்க. இது குறித்து இனிமேலும் அரசியல் பண்ணுவாங்க. ஆனா முன்ன மாதிரி இப்ப ஒண்ணும் மக்கள் ஏமாளியாக இல்ல. எடப்பாடி பழனிசாமியும் சரி, பிஜேபி காரங்களும் சரி, மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு உடனுக்குடனே எல்லாம் இந்த மொபைல் போன் மூலமாக உடனுக்குடனே எல்லா ஆதாரங்களும் மக்கள் இருக்கிற இடம் தேடி போயிருது. அதனால நீங்க ஜெயலலிதா கேஸ்ல ஏமாத்தின மாதிரியும், மோடி ரஃபேல் ஊழல் வழக்குல ஏமாத்தின மாதிரியும் இனிமே நீங்க அரசியல் பண்ண முடியாது. இன்னும் மிக முக்கியமானது, ஸ்பெக்ட்ரம் வழக்குல மக்களை ஏமாத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினீங்களா அரசியல் பண்ணி, அந்த மாதிரியும் பண்ணிட முடியாது இப்பெல்லாம். ஏன்னா எல்லாம் உடனுக்குடனே ஆதாரங்களோட மக்கள்கிட்ட போயிருது. நீங்க பண்ற அரசியல் இனிமே எடுபடாது. நாங்க போட்ட பிட்டை எங்களுக்கேவா போடுறீங்க? எங்க தலைவர் சொன்னது ஆதாரங்களோட சொன்னாரு. உங்ககிட்ட ஆதாரம் இல்ல, உங்க பிட்டு உங்க பாச்சா இங்க பழிக்காது. நம்ம திராவிட பேச்சரங்க சேனல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க எடப்பாடி சொன்ன அந்த சார் யார் என்று அவரால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா என்று நம்ம திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்தாரா, அதனால்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதா என்று உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கோங்க. காணொலியை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.